முடிவுரை. இறுதியான நிலையான குழாய்வழி பற்றிய அறிவுரை கதைகள். வருடம் 2001. சிலிகான் வேலி, USA. முன்னொரு காலத்தில், மிக மிக சமீபத்தில், 2 சுறுசுறுப்பு வாய்ந்த பால் மற்றும் புரூஸ் என்ற சகோதரர்கள் இருவரும் சிஸ்டன் இன்டர்நேஷனல் என்ற நிறுவனத்தின் அருகருகே நடுநிலை மேலாளர்களாக பணிபுரிந்து வந்தனர். அந்நிறுவனம் பன்னாட்டு நிறுவனம். உலகெங்கிலும் மின்சாரம் மற்றும் நீர் தொடர்பான கருவிகளை உற்பத்தி செய்து வந்தது அந்த நிறுவனம். அவர்கள் இருவருமே இளைஞர்கள், நட்புடன் பழகி வந்தனர். இருவருமே பெரிய பெரிய கனவுகளை காண்பார்கள். அவர்கள் இருவரும் என்றாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு வழியில் பொருளாதார ரீதியாக சுதந்திரமாக எப்படி இருப்பது என்பது பற்றி அடிக்கடி பேசுவார்கள். அவர்கள் இருவருமே பார்ப்பவர்களை கவரும்படியாக கடுமையாக உழைக்கக்கூடியவர்களாக இருந்தனர். அவர்களுக்கு தேவையானது என்பதெல்லாம் ஒரு வாய்ப்புதான். அந்நாள் அந்த வாய்ப்பும் வந்து சேர்ந்தது. சிஸ்டன் வேர்ல்டு வைட் சாஃப்ட் நிறுவனத்தில் இருவரையும் முதுநிலை மேலாளர்களாக நியமனம் செய்வது என்று மேலிடம் முடிவு செய்தது. அவர்களது மாதச் சம்பளத்தை முன்பை விட 2 மடங்காக்கியது. நமது கனவு நினைவாகிவிட்டது. என்னால் இந்த அதிர்ஷ்டத்தை நம்பவே முடியவில்லை. உரத்த குரல் எடுத்து கத்தினான் புரூஸ். புரூஸ் ஃபார் பக்கெட், பால் ஃபார் பாப்லோ. ஆனால் பால் இந்த முடிவை பற்றி அவ்வளவு நிச்சயமாக இல்லை. 10 மணி நேர முடிவுக்கு பின்னர் பாலுக்கு முதுகு வலி எடுக்க துவங்கியது. அவனது விரல்கள் வலி எடுத்தன. ஒரு நாள் கம்ப்யூட்டரில் வேலை செய்ததனால் இப்படி ஆகிறது. அவன் 50 தொழிலாளர்களுக்கு அதிகாரி. பெரும்பாலானவர்கள் இதில் அவனுடன் ஒத்துழைக்காதவர்கள், வேலை செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் இல்லாதவர்கள். ஒரே சமயத்தில் ஒரு வாரத்துக்கு மேலாக அயல்நாடுகளுக்கு பயணம் செய்வது என்பது வேறு அவனுக்கு அவ்வளவாக பிடித்தமானதாக இல்லை. சிஸ்டன் என்ற நிறுவனத்தில் அவனது மேலதிகாரியும் கோபக்காரராகவே இருந்தார். அடிக்கடி உணர்ச்சி வசப்படுபவராகவும் எப்போதும் வேலையில் குற்றம் காண்பவராகவும் இருந்தார். பால் அடுத்த நாள் காலையில் எழுந்து வேலைக்கு செல்வதையே வெறுத்தான். அவன் இதைவிட இன்னும் நல்ல வேலையையும் வாழ்க்கையையும் பற்றி நினைக்க ஆரம்பித்தான். பால், குழாய்வழி மனிதன். அடுத்த நாள் காலையில் கணினியில் பணிபுரிய துவங்கும்போது, புரூஸ், என்னிடம் ஒரு திட்டம் இருக்கிறது என்று ஆரம்பித்தான் பால். நமக்கு கீழே இருக்கும் வேலை செய்ய தயங்கும் பணியாளர்களை வேலை வாங்குவதை விட, நமக்கு மேலே இருக்கும் அடிக்கடி உணர்ச்சி வசப்படும் அதிகாரிகளிடம் பணிபுரிந்து மாதக்கடைசியில் ஒரு காசோலையை பெறுவதை விட, நாமே நெம்புகோல் தத்துவத்தின்படி புத்திசாலித்தனமாக ஒரு வலைத்தள வியாபாரத்தை துவங்குவோம். தொடர்ச்சியாக வருமானம் வரும் என்றான் பால். தொடர்ச்சியாக, கண்டினியூவஸ் இன்கம். பால் மேலும் தொடர்ந்தான். இது போன்ற ஒரு வேலையில் இருப்பதென்பது பக்கெட்டை தூக்கி கொண்டு போவது போன்றுதான். ஒரு பக்கெட் என்பது ஒரு காசோலைக்கு சமம். ஆனால் நமது உடல்நிலை சரியில்லாததாலோ அல்லது வேலை நிறுத்தம் போன்ற காரணங்களினாலோ பணி பாதிக்கப்படும் போது காசோலையும் நின்றுவிடும். நேரம் $. ஒரு பக்கெட் வேலை ஒரு பக்கெட். நமக்கு தொடர்ச்சியான வருமானம் வரும்படியாக ஒரு வேலை தேவை. தொடர்ச்சியான வருமானம் பெறுவதென்பது குழாய்வழி அமைப்பது என்பதாகும். நாம் ஒரு முறை வேலை செய்துவிட்டால் வருமானம் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கும். புரூஸ், நாம் இதை பற்றி சிந்தித்து பக்கெட் தூக்கிகளைப் போல இல்லாமல் குழாய்வழி அமைப்பவர்களைப் போன்று செயல்படுவோம் என்று பால் சொன்னான். குழாய்வழி, தொடர்ச்சியான வருமானம். என்னுடைய முன்னாள் பணியாளர் ஒருவர் நாம் வலைத்தளம் அமைப்பதற்கு உதவுகின்றேன் என்கிறார். அவர் இதனை இறுதியான குழாய்வழி என்றழைக்கிறார். காரணம், இனி கணினி வழி வியாபாரம் மற்றும் இரட்டிப்பாக்குதல் ஆகிய இரண்டின் பயன்களும் ஒன்றாக கிடைக்கின்றன. இறுதியான குழாய்வழி என்பதே என்னுடைய வியாபாரம். அதை நான் துவங்கி வீட்டிலிருந்தே
பணிபுரியப் போகிறேன். அதற்கு எவ்வித செலவுகளும் கிடையாது. பணியாளர்களே கிடையாது. சம்பளப்பட்டுவாடா கிடையாது. இறுதி இருப்பு அதன் பஞ்ச நிலைமையை சொல்லாது. அதன் வலைத்தளத்தை அடிப்படையாக கொண்டது. அது தொடர்ச்சியான ஒரு வருமானத்தை தரும்படியான ஒரு வழி அதில் உள்ளது. இறுதியான குழாய் வழி, கணினி வழி இரட்டிப்பாக்குதல். அதிகாரி இல்லை, பாதுகாப்பு, சுதந்திரமான வியாபாரத்துக்கு சொந்தக்காரர், வேலைக்காரர்கள் இல்லை, சம்பள பட்டியல் இல்லை, சிறிய முதலீடுகள், மாதச்செலவினங்கள் இல்லை. புரூஸ் வழி தெரியாமல் திகைத்து நின்றான். வலைத்தளத்தின் மூலம் ஒரு குழாய் வழி, இதை பற்றி யாராவது கேள்விப்பட்டிருப்பார்களா? புரூஸ் கத்தினான். நம்மிடம் ஒரு மகத்தான வேலை இருக்கிறது. படகை கவிழ்த்து விடாதே. பணிக்கான பாதுகாப்பும் பலவிதமான சலுகைகளும் இருக்கின்றன. புரூஸ் அழுத்தம் திருத்தமாகச் சொன்னான். நமக்கு வார கடைசி நாட்கள் விடுமுறையாக இருக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் 2 வாரங்கள் விடுப்புடன் கூடிய சம்பளம் கிடைக்கிறது. நம் வாழ்க்கையில் ஒரு உறுதியான நல்ல நிலைக்கு வந்துவிட்டோம். இங்கிருந்து இல்லத்தை காலி செய். நீயும் குழாய் வழியும், வெறுப்புடன் கத்தினான் புரூஸ். ஆனால் பால் அவ்வளவு சீக்கிரத்தில் தளர்ச்சியடையவில்லை. தனது நண்பன் புரூஸிடம் இறுதியான குழாய் வழி திட்டத்தை பற்றி விரிவாக விளக்கினான். பால் பணிபுரியும் நேரத்தில் உழைத்து கொண்டே மாலை வேளைகளிலும் வார கடைசி விடுப்பு நாட்களிலும் வலைத்தளம் வழியாக வியாபாரம் செய்து குழாய் வழி அமைத்து கொள்ளலாம் என்றான். இதனை செய்வதற்கு 1 வருடம் நிச்சயம் ஆகும் என்று பாலுக்கு தெரியும். 2 ஆண்டுகள் ஆனாலும் ஆகலாம். அதற்கு பின்னர்தான் குழாய் வழி சற்றே பெரியதாக அமைக்கப்பட்டு லாபம் வர துவங்கும். ஆனால் பால் தனக்கென்று சொந்தமாக ஒரு வியாபாரம் அமைப்பது என்ற கனவை நினைவாக்குவது நிச்சயம் என்று நம்பினான். அதுவே அவனது வாழ்க்கை என முடிவு செய்தான். அவன் எப்படியாவது இதனை செய்து முடிப்பது என்று உறுதி பூண்டான். சிறிய செயல்கள் பெரிய விளைவுகளை சமமாகும். வார கடைசி ஓய்வு விடுமுறை நாட்களில் புரூஸ் தனது சாய்வு நாற்காலியில் அமர்ந்து ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் போது பால் தனது இறுதியான குழாய் வழியினை அமைப்பதில் மும்முரமாக இருந்தான். முதல் சில மாதங்களில் கணிசமான முன்னேற்றம் எதையும் காட்டும்படியான நிலையில் பால் இல்லை. வலைத்தளத்தை அடிப்படையாக கொண்ட குழாய் வழி என்பதே முற்றிலும் புதியதாக அவனுக்கு இருந்தது. அவன் புதிய முறைகளை கற்றுக்கொண்டு அதனை மற்றவர்களுக்கும் கற்றுத்தர வேண்டியதாக இருந்தது. அவன் தனக்கு கற்றுத்தந்து உருவாக்குபவர்களிடம் அவன் புதிய முறைகளை கற்றுக்கொண்டு அதனை மற்றவர்களுக்கும் கற்றுத்தர வேண்டியதாக இருந்தது. சில மாதங்களில் கணிசமான முன்னேற்றம் எதையும் காட்டும்படியான நிலையில் பால் இல்லை. வலைத்தளத்தை அடிப்படையாக கொண்ட குழாய் வழி என்பதே முற்றிலும் புதிதாக அவனுக்கு இருந்தது. அவன் புதிய முறைகளை கற்றுக்கொண்டு அதனை மற்றவர்களுக்கும் கற்றுத்தர வேண்டியதாக இருந்தது. அவன் தனக்கு கற்றுத்தந்த உருவாக்குபவர்களிடம் தினமும் பேசி வாரக்கடைசியில் இருக்கும் பயிற்சிகளுக்கும் சென்று தனது வியாபார திறமைகளை வளர்த்து கொண்டான். அவன் சுய முன்னேற்ற நூல்களை நிறைய படித்தான். சுய முன்னேற்றம் தொடர்பான ஒளிநாடாக்களை வாங்கி கேட்டான். இவை அவனது ஆசிரியர்கள் சிபாரிசு செய்தவை. நாளுக்கு நாள் பால் தனது வியாபார முன்னேற்ற திறமைகளை வளர்த்து கொண்டான். அவன் மற்றவர்களுடன் வியாபாரம் பேசும்போது எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக்கொண்டான். மற்றவர்கள் காணும் கனவுகளை பற்றி பேச சொல்லி கேட்டான். மறுப்புகளை எப்படி நாசூக்காக கையாளுவது, ரிஜெக்ஷன், பணியாளர்களின் உள்ளே இருக்கும் திறமைகளை எவ்விதம் வெளிக்கொணர்வது, இப்படி தனது திறமைகளை நன்றாக வளர்த்து கொண்டான். கொஞ்சம் கொஞ்சமாக தன் மீது அதிகமான நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தான். அவனது வாய்ப்புகளில் தனது வியாபார கூட்டாளிகளின் மீது நம்பிக்கை கொள்ள ஆரம்பித்தான். இது பாலை பொறுத்தவரையில் ஒரு புதிய எல்லை. அவனது அறிவும் நம்பிக்கையும் வளர வளர அவனது வலைத்தள குழாய் வழியும் வளம் பெற துவங்கியது. நாளைய கனவுகள் இன்றைய தியாகத்தின் மீதுதான் கட்டப்படுகின்றன என்பதை தனக்குத்தானே அடிக்கடி சொல்லிக் கொள்வான் பால். நாட்கள் நகர நகர தனது இறுதியான குழாய் வழியை கட்டி கொண்டிருந்தான். ஒரு சமயத்தில் ஒரு வேலையை
ஒருவருடன் மட்டுமே பேச வேண்டும் என்று தெரிந்து அதனை செயலாக்கினான். ஒரு சமயத்தில் ஒரு வேலையை ஒருவருடன் மட்டுமே பேச வேண்டும் என்று தெரிந்து அதனை செயலாக்கினான். 1-to-1 டாக்கிங். எனது கனவுகள் பெரியதாக இருக்கும்போது நிஜங்கள் எவ்விதத்திலும் தடையாக இருக்க முடியாது என்று அடிக்கடி சொல்லிக் கொள்வான். அடுத்த வாடிக்கையாளர் தொலைபேசியில் பேசும்போது அதனை எடுப்பான். குறுகிய கால முதலீடுகள் நீண்டகால பலன்களுக்குச் சமம் என்று தனக்குத்தானே நினைவூட்டிக் கொண்டு தனது தினசரி வார இலக்குகளை அடைவது எப்படி என்று செயல் திட்டம் வகுத்துக் கொள்வான். காலப்போக்கில் முயற்சிகளுக்கு மேலாகவும் பலன்கள் இருக்கும் என்பது அவனுக்கு தெரியும். உனது கண்களை பரிசின் மீது வை என்பதை அடிக்கடி சொல்லிக்கொண்டே கணினி வழி வியாபாரம் தொடர்பான ஒளிநாடாக்களை கேட்பான். பரிசின் மீது கண்களை வை. அது எங்களுடைய விமானமும் கூட. மேலே தெரிந்த தொலைக்காட்சியை பார்த்த வண்ணம் திரும்பவும் ரத்தாகிவிட்டது. இப்போது என்ன என்றால் பால். பால் தனது பழைய நண்பரை பார்த்தார். புரூஸ் அந்த புத்தகத்தை திரும்ப கொடுத்தார். பிறகு இருவரும் சேர்ந்து சிரித்தனர். நான் என்ன நினைக்கிறேனோ அதையே நீயும் நினைக்கிறாய் புரூஸ். அந்த புத்தகத்தை திருப்பி கொடுத்தார். பிறகு இருவரும் சேர்ந்து சிரித்தனர். நான் என்ன நினைக்கிறேனோ அதையே நீயும் நினைக்கிறாய் புரூஸ் ஒரு புன்சிரிப்புடன் கேட்டார். இல்லை இல்லை, நான் என்ன நினைக்கிறேனோ அதையே தான் நீயும் நினைக்கிறாய் பால் திரும்ப சொன்னார் ஒரு புன்னையுடன். இப்போது நாம் இருவருமே இன்னும் ஒரு வாரம் இங்கேயே தங்க வேண்டும் போல் இருக்கிறது. அவர்கள் இருவரும் ஒரே குரலில் கத்திச் சொன்னார்கள். சொல்லும் போதே மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தனர். ஜன்னலோரமாக அமர்ந்திருந்த மனிதர் இருவரையும் வேற்றாளை நோக்குவது போல நோக்கினார். நீங்கள் இருவரும் எதன் காரணமாக இவ்வளவு மகிழ்ச்சியுடன் இருக்கிறீர்கள்? நான் இந்த விமானத்தில் 2 நாட்களாக அடைபட்டு கிடக்கிறேன். 2வது வருடமாக எனது மகனின் பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள முடியாமல் போகிறது. நான் பல இடங்களுக்குச் சென்று கொண்டே இருப்பதால் இன்று என் கிழமை என்பது கூட எனக்கு மறந்து போய்விட்டது. இது இப்படியே தொடர்ந்தால் இந்த வருடத்தில் என்னை கூட மறந்து விடுவேன் போலிருக்கிறது. எனது வாடிக்கையாளர்கள் வெறுப்படைந்து எனது கடனை கூட அடைக்காமல் விட்டு விடுவார்கள் போலிருக்கிறது என்று அந்த மனிதர் ரக்தியோடு உரத்த கூறினார். புரூஸ் சொன்னார், தயவுசெய்து என்னை மன்னியுங்கள். உங்களை பார்த்து பரிதாபப்படுகிறோம். ஆனால் உங்களது நிலையிலேயே நாங்களும் இருந்திருக்கிறோம். இல்லையா பால்? பால் சொன்னார். நிச்சயமாக. மன அழுத்தத்துடன், எரியும் உணர்வுகளுடன், தேய்ந்து போய், களைத்து போய் நாங்கள் இந்த உணர்வுகளையெல்லாம் அனுபவித்துள்ளோம். ஆனால் குழாய் வழி அமைப்பதற்கு முன்னால் இருந்த நாட்களில்தான் இதெல்லாம். அப்படித்தானே புரூஸ்? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? குழாய் வழி அமைப்பதற்கு முந்தைய நாட்களிலா? அப்படியென்றால் என்ன? அந்த மனிதர் தெரிந்து கொள்வதில் அழுத்தம் காட்டினார். பால் சந்தோஷமாக சொன்னார். சொல்வதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் நானும் எனது நண்பனும் திரும்ப செல்வதற்கான காரை வாடகை எடுப்பதற்கு அந்த மேஜைக்கு செல்ல வேண்டுமே. நீங்கள் உங்களது முகவரி அட்டையை கொடுங்கள். அமெரிக்காவுக்கு திரும்பச் சென்றதும் எங்களில் ஒருவர் உங்களை தொடர்பு கொள்கிறோம். அந்த சக பயணி தனது முகவரி அட்டையை பாலின் கைகளில் கொடுத்தார். பால் அவரது கைகளில் தனது புத்தகத்தை கொடுத்தார். இந்தாருங்கள், நீங்கள் உங்களது விமானத்திற்காக காத்திருக்கும் போது படியுங்கள். நான் உங்களை சந்திக்கும் போது இப்புத்தகத்திலிருந்து பேசுவதற்கு சில விஷயங்கள் கிடைத்திருக்கும். பால் சொல்லி முடித்தான். பால் புரூஸின் முதுகில் செல்லமாக தட்டி தோள்களில் கை போட்டபடி வாடகை கார்கள் கிடைக்கும் இடத்தை நோக்கி நகர்ந்தார். அவர் சற்று தூரம் சென்றதும் அந்த பயணி கொடுத்த முகவரி அட்டையை எடுத்து படிக்கலானார். பாப் ப்ரூனோ, வழக்கறிஞர். பால் மெல்ல படித்தார். பாப் ப்ரூனோ. பாப் ப்ரூனோவா? பாப் ப்ரூனோ, வழக்கறிஞர். நான் சொல்கிறேன். ப்ரூனோ அவர்கள் நிச்சயமாக குழாய் வழி அமைக்கும் திட்டத்தை ஒரு வாய்ப்பாக கருதி செயல்படுவார் ப்ரூனோ என நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறாய்? புரூஸிடம் கேட்டார் பால்.
ப்ரூனோ ப்ரூனோ திரும்ப திரும்ப சொல்லி பார்த்து கொண்டார் ப்ரூஸ். அவருக்கு இந்த பெயர் மிகவும் பரிச்சயமானது போல தோன்றியது. ஏதோ ஒரு காரணத்துக்காக எனக்கு இந்த ப்ரூனோவை மிகவும் பிடித்துவிட்டது. நீ என்னுடன் வந்து சேரும்போது எனக்கு இதே போன்ற உணர்வுதான் ஏற்பட்டது. நான் நினைக்கிறேன், நமது புதிய நண்பரான இந்த ப்ரூனோ நிச்சயமாக ஒரு நல்ல குழாய் வழியை அமைப்பார் என நினைக்கிறேன். பாலும் ப்ரூஸும் ஒருவரையொருவர் அர்த்தத்துடன் பார்த்து கொண்டனர். மன அழுத்தத்திலிருந்து மெல்ல விடுபட்டு கொண்டிருக்கும் வழக்கறிஞர் தனது மடியில் அந்த புத்தகத்தை வைத்து கொண்டு படிக்கத் துவங்கினார். அதன் அட்டையை மௌனமாக பார்த்து மனதுக்குள் படித்து பார்த்தார். மௌனமாக முணுமுணுத்தார். ஒரு வயதான தாத்தா தனது பேரக்குழந்தையிடமிருந்து வந்திருக்கும் பரிசை கட்டி பிரிப்பது போன்ற கவனத்துடன் அந்த புத்தகத்தை பிரித்தார் ப்ரூனோ. குழாய் வழி பற்றிய நீதிக்கதைகள் என்ற அந்த நூலை படிக்க ஆரம்பித்தார். டடன் டடன்.